மனஜா மனஜா இந்தா இதெல்லாம் கொண்டு போய் டேபிள் வை. மகளும் மருமகனும் வரக்கு நேரமாச்சு. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இந்த உரிக்கிறத அரைக்கிறத மட்டும் நீ செய்ய, சமைக்க வேலை இன்னைக்கு நான் செய்யறேன். அதுக்கோசரம் அதை செஞ்சு கொடுத்துட்டு ஓடிட்டியா? கூட மாட நின்று செய்யணுங்கிறதெல்லாம் உனக்கு இல்ல. நான் வேணா கொடுக்குறேன், இதெல்லாம் கொண்டு போய் டேபிள் வை. சரிங்க. கொண்டு போய் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து எடுத்துட்டு போ. சரியா? பாத்திரமெல்லாம் சிங்கிள் கிடக்குது, எல்லாம் கழுவி வை. அப்படியே போட்டு இனி போய் அத்தை சொல்லிட்டாங்க நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் படுத்துக்காத. அதுக்கப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் அதை நீ நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காத. போய் இதெல்லாம் செஞ்சு வச்சு போட்டு அவங்க வரக்குள்ள மற்ற வேலை என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் முடிச்சு வை. ஆளுக்கு வரும்போது தான் அதை இதையும் போட்டு உள்ள போய் நின்று சமையல் ரூம்குள்ள வேலை செய்யற மாதிரி உருட்டிக்கிட்டே இருப்பான். போ இதெல்லாம் கொண்டு போய் வை, நான் கொஞ்ச நேரம் போய் உட்காரேன். அக்காவும் மச்சானும் வராங்கன்னு காலையில எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னேன், அதுக்குள்ள இவ்வளவு செஞ்சுட்டீங்களா? ஆமா செஞ்சுட்டாங்க உங்க அம்மா. நான் இல்ல உரிக்கிறத அரைக்கிறது எடுபடி வேலை மட்டும் என்ன செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. மருமனுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதே நம்ம வீட்டுல ஏதாவது நமக்கு எங்கேயாவது போறேன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா கூட அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னா எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குது வந்து செய்யற பிரியம் தான் செய்ய எங்கிட்ட அதை இதே சொல்லிட்டு போகாதேன்னு சொல்லுவாங்க. நம்ம எங்க போறதா இருந்தாலும் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வெளியே போவோம். மகனும் மருமகளும் வரேன்னு சொன்னவங்க கால் வலி கை வலியெல்லாம் பறந்துருச்சு. ஏங்க இதே சம்மந்தி வீட்டுல இருந்து அதாவது மருமக வீட்டுல இருந்து வரங்கன்னு சொன்னா இப்படி செய்வாங்களா? அவங்க வர வரைக்கும் சோபா மேலேயே உட்காந்து நம்ம என்ன செஞ்சு வச்சிருந்தோம்னா சாப்பிட்ற டைம் கூட்ட வந்து சாப்பிடுவாங்க. அப்ப காலு கையை எல்லாம் வலிக்கும். இப்போ ஒன்றும் வலிக்கல. ஏங்க வர நேரத்துல அதை இதையும் சொல்லி